திரு பொன்ராஜ் அவர்கள் வந்து சரியான வார்த்தைகளை பேசியிருக்காரு. அவரை நம்ம நியாயமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு கூட்டமே நடத்தணும். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். பொன்ராஜ் இடத்துல நான் என்னன்னா இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சொல்லியிருப்பேன். டிவிகே கட்சியில் டிவிகேல இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற ஆம்பளை பொறுக்கிகள். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரங்க பாரு என்ன பிடிக்குமா விஜய், எனக்கு விஜய் மாமா தான் பிடிக்கும். இது பொன்ராஜ் அவர்கள் என்ன பேசுறா, இந்த கருத்தெல்லாம் ஏகப்பட்ட பேர் பேசியாச்சு. நடத்தை சரியான பெண்கள் இப்படி பேசுவாங்களா? ஒரே கேள்வி, அது பதில் சொல்லுங்க. குதிக்கிறான்ல, குதிச்சுட்டு வந்து கமிஷன் ஆஃபீஸ் ஓடி போனான்ல, இவனுக்கு உண்மையிலேயே விஜய்க்கு மானம் சூடு சொன்ன ஏதாவது இருந்திருக்குன்னா என்ன செஞ்சிடணும்? அவன் மானமுள்ள சரியான தாய்க்கு பிறந்தவனா பல மேற்கோள்கள் காட்டிட்டு இது போன்ற பெண்கள் வந்து ஒரு அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் பேசும்போது ஒரு கண்டிக்கணும். அவர் கண்டிக்கிறது இல்லை, கண்ணிய குறைவாக பேசாதீங்கன்னு வந்து அறிவுறுத்தல. அப்போ இது வந்து ஒரு வகையான விபச்சாரம் தானே இது. டிவிகேவோட தலைவர் வந்து ஒரு பொம்பளை பொறிக்கா பார்க்கப்படுகிறார், விபச்சாரத்துக்கு சமம் தான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன செஞ்சணும்? அப்படி சொல்லாம, ஏன்னா அவங்களுக்கு விருப்ப நாயகன் இவரு இல்லையா, இவனை விபச்சாரம்னு சொல்லியிருக்கணும். யார? விஜய சொல்லிருக்கணும். ஆம்பளை ஐட்டம். டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சேக்குவார ஜெய்சங்கர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அப்துல் கலாமோட முன்னாள் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் வந்து நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. டிவிகேவோட பெண் நிர்வாகிகள் எல்லார பத்தியும் ஒரு தவறான ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? தவறான கருத்துன்னு சொல்றீங்க. அந்த தவறான கருத்து என்னன்றதை நானே கூட சொல்றேன். அது ஒன்றும் தவறான கருத்தே இல்லை, சரியான கருத்துன்றதுனால நானும் கூட வந்து திரு பொன்ராஜ் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை முன்மொழிஞ்சதை நான் வழிமொழிகிறேன். அவர் தவறாக எதுவும் பேசவே இல்லை. முதல்ல இந்த விஷயத்தில் நான் 2 விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். வருத்தத்தையும் பதிவு பண்ணுறேன், அதே சமயத்தில் உனக்கு என்ன பாராட்டுகளையும் பதிவு பண்ணுறேன். பாராட்டுகள் என்னென்னா, இது போன்ற ஒரு கருத்தை வந்து யாராவது ஒருத்தர் பேசி தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா கடந்த காலத்தில் வந்து டிவிக்கில் இருக்கிற பெண் நிர்வாகிகள், அது பெண் தொண்டர்கள் பேசக்கூடிய பல வார்த்தைகள் வந்து ரொம்பவே வந்து அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் தான். அது எல்லாமே ஒரு குடும்ப பெண்ணாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் தான் பேசினாங்க. பேசுகிறவங்களாம் குடும்ப பெண்களான்ற அந்த ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியாது. ஆனாலும் ஒரு பொது கருத்தாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நடத்தையில் வந்து சரியில்லாத பெண்கள் தான் அப்படி பேசுவாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு 1-2 துளிகள் உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து விஜய்க்கு பொண்டாட்டியாக கூட இருப்பேன்னு சொன்னது, எங்கள் வீட்டுக்காரே கூட்டிகிட்டு போய் விடுவார்னு சொன்னது, எங்கள் வீட்டுக்கார கூட பிடிக்காது, எனக்கு வந்து விஜய் மாமாவை தான் பிடிக்கும்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய அடிக்கிட்டே போகலாம். 16 வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், அவங்க அப்பாக்கிட்டே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து பெண் சொன்னது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திரு பொன்ராஜ் அவர்கள் வந்து சரியான வார்த்தைகளை பேசியிருக்காரு. அவரை நம்ம நியாயமாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு கூட்டமே நடத்தணும். வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, வந்து எனக்கு உள்ளபடியாக வந்து அவர் மேலே ஒரு வருத்தம் இருக்குது. என்னென்னா, நாங்களாம் இவ்வளோ காலமாக வந்து விஜய் வந்து டிவிகேவையும் விஜயோட நடவடிக்கையை எதிர்த்து பேசும்போது இவர் வந்து திடீர்னு கப்பு எடுத்துட்டாரு. இவர் என்ன கப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். அது எனக்கு உள்ளபடியாக எனக்கு வருத்தம். ஒன்று எனக்கு கொடுத்துருக்கலாம் அந்த கப்பை, அப்படி இல்லைன்னா வந்து அந்த மகுடத்தை, அந்த வீரவாலை எங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை தம்பி சாட்டை துறைமுகனுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து பொன்ராஜுக்கு வந்து கொடுத்ததுன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தம். ஏன்னா நாங்கள் தான் வந்து கடுமையாக உழைச்சிருக்கிறோம் இந்த கடந்த காலத்தில். ஏன்னா இவங்களை விமர்சிக்கிறதே, இவங்க விஜயோட பிராண்டை கிழிக்கிறதே எங்களுக்கு 3 நேர வேலையாக செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அமைதிப்படை படத்தில் மணியன் கோவப்படுவார் ஜட்டி துவைக்கும் போது. என்ன கேட்டால், நேற்று வந்து நீ வந்து ஜட்டி துவைப்பியா, காலகாலமாக நான் தான் துவைப்பேன் எங்கள் தலைவர் ஜட்டி, அந்த மாதிரி கேட்டால் பொன்ராஜ் மீது நம்ம வருத்தமே இருக்கலாம்னு கேட்டால், அது எப்படி நீ திடீர்னு நீ வந்து இந்த கப்பை எடுத்துகிட்டு போய்ட்டு, நாங்கள் தானே காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம். ஏன்னா திரு பொன்ராஜ் அவர்கள் என்ன பேசுகிறா, இந்த கருத்தெல்லாம் ஏகப்பட்ட பேர் பேசியாச்சு. நடத்தை சரியான பெண்கள் இப்படி பேசுவாங்களா? ஒரே கேள்வி, அது பதில் சொல்லுங்கள். இதை தாண்டி ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் எல்லாம் என்ன பேசியிருக்கீங்க அதையும் நம்ம பார்க்கணும். கடந்த காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, யாரெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க? சீமான் குறித்து பேசலையா? தம்பி சாட்டை துறைமுக குடும்பத்தை பற்றி பேசலையா? இன்னும் யார் நீங்கள் ஏன் என் குடும்பத்தை பற்றி பேசலையா? கமெண்ட்ல பேசலையா? எவ்வளோ பேசியிருக்கீங்க. விஜயோட ரசிகர்கள், விஜய் அந்த விர்ச்சுவல் வாரிசுன்ற பொறுக்கிகள் வந்து எவ்வளோ பேசியிருக்கானுங்க. பொறுக்கி பசங்க எவ்வளோ பேசியிருக்கானுங்க. அதை விட ஒரு படி மேலேயே போயிட்டு யாராவது தன் சொந்த மனைவியே வந்து ஐட்டம்னு சொல்லிப்பாங்களா? குதிக்கிறான்ல, குதிச்சுட்டு வந்து கமிஷன் ஆஃபீஸ் ஓடி போனான்ல, இவனுக்கு உண்மையிலேயே விஜய்க்கு மானம் சூடு சொன்ன ஏதாவது இருந்திருக்குன்னா என்ன செஞ்சிடணும்? யாரும் என் மனைவி குறித்து யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது,
எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மனைவியோட கருத்து வேற்றுமை வந்து நீதிமன்றத்தில் முடிவாகட்டும். யாரும் வந்து என் மனைவி குறித்து யாரும் வந்து அவதூறு கருத்துக்கள் பேசக்கூடாது, கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. அவன் மானமுள்ள சரியான தாய்க்கு பிறந்தவனா அவன் பேசிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு விட்டுட்டு இன்னைக்கு ஓடி போறேன்னா என்ன அர்த்தம்? அதுதான் சார், அவரோட மனைவி மேல வச்ச விமர்சனங்களுக்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போல, ஆனா தன்னோட பெண் தொண்டர்கள் மேல ஒரு பெண் தொண்டர்கள் இங்க திருப்பி நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. இதெல்லாம் வந்து அதனால தான் நான் சொல்றேன், ஆம்பளை பொறுக்கிகள் வேணா சொல்லுங்க. பெண் தொண்டர்கள் தொண்டர்களை கொச்சப்படுத்தாங்க. எல்லா கட்சியும் தொண்டர்கள் இருக்காங்க, டிவிக்கிலையும் தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்கள்ல இருக்கிற ஆம்பளை பொறுக்கிகள் அப்படி நல்லா பிரிச்சு சொல்லுங்க. பொன்ராஜ் இடத்துல நான் என்னன்னா இன்னும் கொஞ்சம் விலாவரியா சொல்லியிருப்பேன். டிவிக்கேல இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற ஆம்பளை பொறுக்கிகள் அப்படிப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வந்து நீங்க வந்து பெண்கள் சொல்றதோட ஆம்பளை பொறுக்கிகளை வேற என்னன்னு சொல்ல முடியும்? ஆனா அது எல்லா பெண்களையும் எல்லா பெண்களையும் அவர் எங்க சொன்னாரு? அவர் சொல்லும் போது பாருங்க, நீங்க பல மேற்கோள்கள் காட்டிட்டு இது போன்ற பெண்கள் வந்து ஒரு அருவருக்கு தகுந்த வார்த்தைகள் பேசும்போது ஒரு கண்டிக்கணும். அவர் கண்டிக்கிறது இல்லை, கண்ணிய குறைவா பேசாதீங்கன்னு வந்து அறிவுறுத்தல. அப்ப இது வந்து ஒரு வகையான விபச்சாரம் தானே இது? ஆம்பளை பொறுக்கிகள்னு சொல்லிடணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லிடணும். விபச்சாரங்கள் முடிச்சார்ல, இதுங்களாம் ஆம்பளை பொறுக்கிகள் தானே. கணவன் இருக்கிறான், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கூட்டிட்டு போய் விடுவார்னு சொல்றதும், என் கணவர் இருக்கிறாரு ஆனா எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்றதும், நான் வந்து பொண்டாட்டியா கூட இருப்பேன்னு சொல்றதும் ஆம்பளை பொறுக்கிகள் இருக்கிற கட்சி தான் அது. ஆனா இப்ப என்னன்னா விஜய் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி மகளிர் சைட்ல இருந்தும் போய் மகளிர் சைட்லாம் அதெல்லாம் மகளிர்னு திருப்பி என்னமா நீங்க எப்படி பண்றீங்க? மகளிர்னா அது மகளிர் எல்லாரும் மகளிர் கிடையாதுமா. மகளிர்னா இப்ப ஆண்கள்னா எல்லாரும் ஆண்கள் தான்மா. அது ஆண்கள் எத்தனை பேர் எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பெண்கள் சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஆண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பொறுக்கிகள் இல்லையா? ஆம்பளைங்க மட்டும் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிடுறீங்க. கண்ணியமா வந்து ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்துறவனும் ஆண் தான், புரியுங்களா? கணவன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு 10 பொம்பளைங்களோட போயிட்டு வரவன் யாரு? பொம்பளை பொறுக்கி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் பெண்கள்லையும் பலவிதமான பெண்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு ரகமான பெண்களை தான் அவர் வந்து சொல்றாரு பொன்ராஜ். அதெல்லாம் சொல்றேன், ஆம்பளை பொறுக்கிகள் சொல்றேன். இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதை தாண்டி உதாரணம் சொல்றாரு, மேற்கோள் காட்டுறாரு. இவங்க புகார் கொடுத்துட்டா என்ன நடக்கும்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ டிவிக்கோட தலைவர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கியா பார்க்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஒரு பொம்பளை பொறுக்கியா பார்க்கப்படுகிறார். மனைவி புகார் கொடுக்கறாங்க, விவாகரத்து வழக்கு தொடுக்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு நடிகைக்கும் என் கணவருக்கும் திருமணத்தை கடந்த உறவு இருக்குன்னு சொல்றாங்க. அதை ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன்னு சொல்றாங்க. நீ என்ன ஆதாரத்தை போறது? நானே வரேன் பாரு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஜோடியா போனது தெரியும் திரிஷாவோட. அப்போ இந்த இடத்துல ஒரு பொம்பளை பொறுக்கின்றது ஊருக்கே தெரியும். இதை விட என்ன வேணும் சான்று? வளைகாப்புக்கு நீங்க போயிருக்கீங்க, அந்த செய்தி பரவலா இருக்கு, அதை மடைமாற்றம் செய்யணும். அப்ப என்ன செய்யுங்க, பொன்ராஜ் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோ எடுங்க. அதுதான் சார், அந்த வீடியோ அவர் வெளியிட்டே 10 நாளுக்கு மேல ஆகுது. இப்ப புரியலையா உங்களுக்கு? காலை நான் இன்றைக்கு காலையில நான் கேட்ட விஷயத்தை சொல்றேன். என்ன அது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது டிவிக்கு தரப்புல ஒரு முக்கியமான நபர் சொல்றது என்னன்னா, என்கிட்ட அந்த விளக்கம் இதுதான். என்னன்னா வளைகாப்பு போன விஷயம் வந்து பெருசா பேசப்படுது, அதை மடைமாற்றம் செய்யணும். அப்போ என்னன்னு கேட்டால் ஏதாவது பெரிய புதுசாக ஒரு பிரச்சனையை கலப்பணும். அப்போ இவர் கமிஷன் ஆஃபீஸர் போய் இதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணத்துக்கு போனதும் வளைகாப்புக்கு போனதும் பெரிய அளவில் பேசப்படுது. அப்போ என்ன செய்யலாம்? பெண்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெண்கள் ஓட்டு வந்து டேமேஜ் ஆகுது. அப்போ என்ன செய்யலாம்? பெண்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ தேர்வு செஞ்சு எடுக்கப்பட்டது தான் இந்த பொன்ராஜோட வீடியோ. அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். இதை பேசி 10 நாள் ரெண்டாவது இது போன்ற கருத்துக்களை எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கருத்தை. அவர் மட்டுமா சொல்றாரு? என்னன்னா பெண்களுடைய வாக்குகளை வந்து அந்த சரியை வந்து சமன்படுத்துறதுக்காக, அதை சமாளிக்கிறதுக்காக இப்போ திடீர்னு வந்து ஒரு புகார் என்னன்னா, நேரடியாக புகார் கொடுத்தார். நீங்கள் நேரடியாக கொடுத்தாலும் குறுக்கில் போய் கொடுத்தாலும் நடவடிக்கை ஒன்று தான். காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தபால் அனுப்பிச்சாலும் நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்கள் நேரில் கொடுத்தாலும் தபால் எடுப்பாங்க. இல்லை புசியான இந்த பொதி மாடு ஒன்று இருக்குல்ல, அது கொண்டு போய் வந்து கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னா எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகாந்திரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் அவர் சொன்னதில் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எந்த ஆபாச கருத்தும் சொல்லவே இல்லை. மேற்கோள் காட்டுறாரு. அதுக்கு என்னடா பதில் உங்கள்கிட்ட? அவர் சொல்றாருல, ஒரு 4 விஷயம் சொல்றாருல. ஒரு பெண் வந்து சொல்றாங்க கேட்டால் நான் பொண்டாட்டியை கூட இருப்பேன், 16 வருஷம் நான் விஜய் லவ் பண்றேன்னு சொன்னேன். ஒரு ஆணோட மனைவி, நான் 16 வருஷமா நான் லவ் பண்றேன், அது அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லிட்டேன். இதை நீங்க கடந்து போறீங்க, கண்டிக்க வேண்டாமா? வந்து எங்க வீட்டுக்காரே என்னை கூட்டிட்டு போய் விடுவாரு, பெருமையா இருக்கா? அதை ரசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. தப்பு கிடையாது, கேட்டது கரெக்ட். ரசிக்கிறீங்க, இதெல்லாம் கண்டிக்கணும். ஐயோ, இதெல்லாம் அருவருக்கு தகுந்த வார்த்தை. இதனால வந்து கட்சியோட கண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா சீர்குலையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்?
உடனடியாக ஒரு அறிக்கை விடணும். இது போன்ற வந்து கண்ணிய குறைவான வார்த்தைகள் யாரும் பேசாதீங்க. ஆனா நீங்க கடந்து போறீங்க. காரணம் என்னன்னா, நீங்க இது போன்ற பெண்களுக்கு விருப்ப நாயகன். என்கிட்ட சொல்றான் ஒருத்தன் டிவிக்கால, 20 வயது பெண்கள் எல்லாம் வந்து அண்ணன்னு சொல்றாங்களாம். யார அண்ணனா நினைக்கிறாங்களாம், அண்ணனா மதிக்கிறாங்களாம், அண்ணனா பாவிக்கிறாங்களாம். 20 வயது பெண்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாம். மற்றவங்க எல்லாம் இவரை வந்து பாத்தீங்கன்னா விருப்ப நாயகனா நினைக்கிறாங்களாம். இப்ப நம்ம அறிக்கை விட்டுட்டோம்னா அவங்க அந்த விருப்ப நாயகன்ற அந்த கல்ட்டு உடைஞ்சிரும். ஏண்டா வெக்கமானடா இதை சொல்றதுக்கு? கட்சியோட கொள்கை என்னடா, தத்துவம் என்னடா, அதை சொல்லி மக்கள்கிட்ட ரீச் பண்ணுவீங்களா? அதை விட்டு என்ன விருப்ப நாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை நாயகனா இருக்கிறாராம். ஆசை நாயகனா ஒரு பெண்ணுக்கு இருந்தாங்கன்னா இப்ப நம்ம இதை எப்படி சொல்றது? என்ன சொல்லியிருந்தேன் இவரு பொன்ராஜ், அந்த பெண்கள் வந்து விபச்சாரிகள்னு சொன்னார் இல்லையா? தப்பா பேசுறக்கூடிய பெண்கள் வந்து விபச்சாரத்துக்கு சமம் தான் சொல்றாரு. அப்ப அவர் என்ன செஞ்சணும் அப்படி சொல்லாம, ஏன்னா அவங்களுக்கு விருப்ப நாயகன் இவரு இல்லையா, இவனை விபச்சாரம்னு சொல்லியிருக்கணும். யார? விஜய சொல்லியிருக்கணும். ஏன்னா அதான் பேசிருக்காங்க, இவன் ஆம்பளை ஐட்டம் தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. விஜய் என்னன்னு சொல்றாங்க? இல்ல விஜய் என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஆம்பளை ஐட்டம். பரவாயில்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் அப்படிதான் பேசுவாங்க. இவர் ஆம்பளை ஐட்டங்க. ஒரு சொந்த மனைவி 20 நூற்றாண்டு காலம் வாழ்ந்த மனைவி, 2 பிள்ளைகள் இருக்கு, வயது வந்த பெண் இருக்கு. தன் சொந்த மனைவியை வந்து 4 நூற்றாண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை என்றால், நீ உன் வாழ்ந்தது உண்மை என்றால் நீ என்ன சொல்லணும்? அப்பா யாரும் என் மனைவி வந்து தப்பா பேச, தன்னுடைய நேசத்துக்குரிய பெண், அது ஆண் கூட இருக்கட்டும், காதல்ன்றது தாண்டி நீங்க வந்து கணவன் மனைவியா வாழ்ந்துருக்கிறீங்க. நீங்க வந்து மதிக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க தப்பா வந்து பார்த்தீங்கன்னா தப்பாவே நடந்தால் கூட யாரும் நீங்க தப்பா பேசாதீங்கன்னு சொல்லணும். கரெக்டா? தப்பாவே நடந்தா கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து அபிமானத்துக்குரிய, நான் மதிக்க தகுந்தல், என் விருப்பத்துக்குரியவள், அவளை யாரும் தப்பா பேசாதீங்க அப்படி சொல்லுவியா? தன் சொந்த மனைவியை வந்து ஐட்டம்னு சொல்றான், அதை அமைதியாக கடந்து போயிட்டு இவன் குதிக்கிறான். இப்போ போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் அன்னைக்கு கூட. இப்போ நான் கேட்குறேன், திரிஷா வந்து குறித்து ஒரு தகவல் சொல்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு நயனா நகேந்திரன் சொன்னார். அப்போ நீ அமைதியாக கடந்து போயிட்ட. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு நான் செஞ்ச மேடையில் பேசும்போது என்ன அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு சொன்னா இல்லையா? அசிங்கமாக பேசுகிறாங்க. எதிராக அசிங்கம்? எது அசிங்கம்? எதுக்காக பேசுகிறாங்க? அசிங்கம் இல்லாமல் யாரா பேசுகிறாங்க? அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க? அப்போ நாங்கள் சொல்லலாம்ல, எங்கள் வீட்டு போன்றா சங்கீதா அசிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம்னு போடுறான். உனக்கு சொன்ன வேணா, 4 நூற்றாண்டு வாழ்ந்தல 2 பிள்ளைகளை பெற்றது உண்மை தானடா. உனக்கு தான்டா 2 பிள்ளைகளை பிறந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க தாயார் யாருடா? அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரக்குறவா பேசும்போது யாரும் அப்படி பேசாதீங்க சொல்லிடணுமா இல்லையாமா? அப்போ நீ யார்? நீ இன்னைக்கு யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, அப்போ என்ன அர்த்தம்னா உனக்கு உள்ளபடியே அந்த தொண்டர்கள் மத்தியில் கூட உனக்கு அந்த கரிசனம்லாம் கிடையாது. இப்போ உனக்கு வளைகாப்பு மேட்ரு வந்து மறையணும். பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வந்து சரிவு. அது வந்து சில நபர்கள் சொல்கிறாங்க, இவருடைய வேவு பார்க்கக்கூடிய நபர்கள் பெண்கள் மத்தியில் பெரிய அளவில் டேமேஜுங்க. அப்போ இந்த கேஸ் கொடுத்துருக்கிறது வந்து அந்த மகளிரோட ஓட்டை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரா? இல்லைம்மா, அந்த சரிவை வந்து எப்படி சமாளிக்கிறது, எப்படி ஈடுகட்டுறது? பெண்கள் மத்தியில் நீ இப்போ நீ சொன்ன இது ஒரு வீட்லேயும் வந்து பெண்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு விஜய்னு இருக்கிறாங்கன்னு சொன்னல. இப்போ விஜயும் உனக்கு வந்து ஓட்டு போட போகிறதில்ல, விஜயும் ஓட்டு போடுறது விட அந்த விஜய் ஓட்டு போயிடுச்சு உனக்கு. காரணம் என்னங்க இவெல்லாம் ஒரு மனுஷனாங்க. ஏன்னா நீ தவறாக நடந்துக்கிட்ட. இங்கே யார் உனக்கு எதிராக செயல்பட்டாங்க? திமுக தரப்புல, அண்ணா திமுக தரப்புல, இந்த நாம் தமிழர் தரப்புல யார் தான் உனக்கு எதிராக செயல்பட்டாங்க? நீயே ஆப்பு சதிக்கு நீயே ரெடி பண்ணி நீயே ஏறி உட்கார்றதுல. இன்னொருத்தர் ஆப்பு ரெடி பண்ணாங்கன்னா சொல்லலாம், நீ எதனா ரெடி பண்ணுற? கூட இருக்கணும்னா பக்கத்தில் கூட ரெடி பண்ணி கொடுக்குறானுங்க. அண்ணா இன்னைக்கு இந்த ஆப்பில் உட்காருங்கண்ணே, அண்ணா இந்த ஆப்பில் உட்காருங்கண்ணா, ஆப்பில் மாறி உட்கார வைக்கிறாங்க. ஆப்பில் ஏறி நீ உட்காந்துட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க, இப்படி இதெல்லாம் எதுக்கு? என்னைக்கு வந்து நீ வந்து அந்த அந்த ஹீரோன்ற அந்த எண்ணத்திலேயே நீ இருக்கிறியோ, நீ எப்படி உருப்பட முடியும்? நீ அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்ட, கதாநாயகன்ற அந்த அந்த எண்ணத்திலே இருக்கக்கூடாது. நம்ம மக்களுக்கான தலைவர் ஆகிட்டோம். அப்போ அந்த தலைவர்னா அந்த கண்ணியமான வார்த்தைகள் வரும். காண்டுன்னு பேசலை. என்ன அது? காண்டு என்பது வைராக்கியம்ன்றது. அந்த வார்த்தை நீ சரியாக பேசணுமா இல்லையா? எல்லாம் என்னை பார்த்து காண்டாயிட்டாங்கன்ற என்னடா லாங்குவேஜ் காண்டு? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது பேசுவாங்களாமா? எந்த தலைவராவது காண்டுன்னு சொல்லிக்கலாம், எங்க மேல காண்டாயிட்டாங்க? சின்னத்தனமா நீ பேசுற. பொறுப்பான வார்த்தைகள் என்ன இருக்கா? பால் டப்பா உருட்டுறாங்கன்ற, நீ உருட்டாத பால் டப்பாடா. இப்படி கதறி ஓடுனதே எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீ ஒரு முதலமைச்சரை குறித்து பேசும்போது கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்தினால, ஏன் இதே நீ சொல்லலையா? அங்கிள்னு சொல்லலையா? அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை சார்னு சொல்ல வச்சது நான் தான். நியாயமா நீல எனக்கு கப்பு கொடுக்கணும், பொன்ராஜ் கொண்டு போய் கொடுக்குறீங்க கப்பை. இதுல என்னன்னா, விஜய் அவர்கள் மேல எந்த தப்போ இல்ல, அவங்களோட பெண் ரசிகைகள் வந்து விஜயோட கவனத்தை ஈர்க்கணும் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் செய்யலாமா? நீங்க இது அறிவு கட்டணே சொல்ல வேணாம். இங்க பல படிச்ச பெண்கள் கூட அங்க அந்த மாதிரி பேசுறதை நான் பாக்குறேன். என் கிராஜுவேஷன் முடிஞ்ச பெண்களோட பேசுறாங்க. இது ஒரு என்ன சொன்ன ஒரு கல்ட் அட்ராக்டிவ்.
இது அதான் சொல்கிறேன், இந்த அறிவு சார்ந்த காமத்தை விட அறிவு கெட்ட காதல் மேலானதுன்னு நான் சொல்லுவேன். அறிவு சார்ந்த காமத்தை விட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக இந்த பிரபலங்கள் மீது, சினிமா நடிகர்கள் மீது, பெரிய ஆளுமைகள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம், தன்னையே கூட இழக்கிறதுக்கு கூட பெண்கள் தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல யார் சரியாக இருக்கணும்? ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய நடிகன், ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து பெரிய வந்து இலக்கியவாதி, பெரிய வந்து ஒரு மொழி பற்றாளர், இப்படி பல விதமான இல்லை, பெரிய மாவீரன் இல்லை, பெரிய ஒரு பிளேயர் இல்லை, இப்படி அப்போது மிகப்பெரிய ஆளுமைகள் மீது, சிறந்த ஆளுமைகள் மீது, ஆற்றல் மிகுந்த ஆளுமைகள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும் தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை, பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, விருப்பத்தை தெரிவித்தால் கூட, அங்கே சபலப்பட்டால் கூட ஆண்கள் வந்து என்னடா இப்படி சொல்ல நினைக்கிறாங்க, ஆண்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கற்பை வந்து நீங்கள் பாதுகாக்கணும், எல்லா வகையிலும் பாதுகாக்கணும். நடவடிக்கை மூலமாக கிடையாது, நீங்கள் வந்து ஒரு பேச்சால் கூட நீங்கள் வந்து கேட்டால் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், இல்லை இப்படி நீங்கள் சபலப்படாதீங்க, இப்படி இருக்காதீங்க. அப்போ அந்த இடத்துல கற்பை வந்து அரணமைக்கணும், அதை பாதுகாக்கணும், அட்வைஸ் பண்ணணும். இதைத்தான் பொன்ராஜ் சொல்கிறாரு. பெண்கள் இப்படி பேசினால் கூட நீங்கள் அதை அட்வைஸ் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ பெண்கள் வந்து உங்கள் மீது சபலப்பட்டு தான் இந்த வார்த்தைகள் வருது. அப்போ அதை நீங்கள் அணை போட்டு பார்த்தீங்கன்னா தடுக்கணும், அதை வந்து அரண் வைத்து பாதுகாக்கணும். அப்போ தான்டா நீ ஆணா இருக்க. நீ என்ன பண்ணுற? ரசிக்கிற. இதை நான் நினைக்கிறேன், இதை டிவியில் போட்டு அப்படி உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரசிப்பான் போல இருக்கு. இந்த பெண்கள் இப்படி பேசுறாங்க. அது மாதிரி விமர்சனங்கள் அந்த பெண்கள் மேல வரும்போது கூட இவர் எதுவுமே பேசாம, அதைத்தான் நான் சொல்றேன். பேசிருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லலாம், நான் அட்வைஸ் கொடுத்தேங்க, அப்படி பண்ணங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் தடுமாறும் போது, சபலப்படும் போது அதை நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பை சூறையாடாம நீ அரண் வைத்து பாதுகாக்கணும். ஆனால் நீ ரசிக்கிறன்னு சொன்னா நீ என்ன மனோபாவத்தில் இருக்கிற, அந்த பெண்கள் நீ என்ன பார்வையில் நீ பார்ப்ப, இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இன்னைக்கு பொன்ராஜ் பேசிட்டாரு, குதிக்கிறார். நாளைக்கு பொன்ராஜ் பேசுறாரு, நாளைக்கு இன்னொரு ராஜ் பேசுவார், நாளைக்கு இன்னொரு ராஜ் பேசுவார். என்ன பண்ணுவேன்? ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு போட்டியாக வரான். அவங்களெல்லாம் நீ கப்பத்துமே கொடுப்பியா? எங்களுக்கு கொடுக்காம ஒன்று எனக்கு கொடுக்கணும், அல்லது வந்து சாட்டை கொடுக்கணும். நாங்கள் காலங்காலமாக போராட்டம் உன்னை எதிர்த்து. இன்னைக்கு திடீர்னு பொன்ராஜ் பேசின உடனே என்ன செய்கிற? அவர் திமுக ஆதரவாளர்னு சொல்கிறேன். அதனால இப்போ நான் கேட்குறேன், இப்போ கூட உனக்கு புத்தி பாருங்க, அவர் நல்லா திமுக உறுப்பினர்லாம் கிடையாது, ஆதரவாக பேசக்கூடியவர். அது கூட அவர் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணிலாம் பேசுனதா எனக்கு தெரியல பெரிய அளவில். ஆனால் உனக்கு மாற்று கருத்து யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களாம் 200 ஊப்பின்னு நீங்களாம் ஒரு முத்திரை குத்துறீங்க. இப்போ நானே கூட சொல்கிறேன், கடந்த வாரம் அவன் இந்த இன்னொருத்தருக்கால இந்த லாட்ரி வியாபாரி இந்த ஆதவ அர்ஜுனா, அவன் வந்து நான் முதலமைச்சர் குறித்து பேசும்போதுமா நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் இங்கே திமுக அரசு செய்த பிழை. என்னென்னா, இந்திய அரசியல் சாசனத்தின்படி முதலமைச்சராக பதவியேற்ற ஒருத்தரை வந்து ஒரு பொது மேடையில் முட்டாள்னு ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். தூக்கி அவன் அன்றைக்கி நைட்டே உள்ளே வச்சிருக்கணும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இது தேவையற்ற விளம்பரத்தை ஏற்படுத்தி தரவங்களுக்கு சொல்லிட்டு இவங்க கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து போகிற போக்கில் வந்து சேகர்பாபு அதை கடந்து போகிறார். ஏன்னா நம்மளுடைய இலக்கு எல்லாமே அடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைச்சபடி இவங்களை பார்த்துக்கலான்ற அந்த எண்ணம் கூட இருக்கலாம் சொல்கிறேன். ஆனால் அதை வந்து கடந்து போகிறீங்க. அப்போ கடந்து போக என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவங்களுக்கு திமிர்த்தனம் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், நீ போயிட்டு நீ ஒரு புகார் தரல, பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசினார் சொல்லிட்டு, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, யார் ஆதவ அர்ஜுனா மேலே, அதை தூக்கி முகத்தில் போட்டால் என்ன செய்வேன்? ஒரு முதலமைச்சரை வந்து நீ வந்து எப்படி அப்படி தரம் தாழ்ந்து பேசுவேன்? அதை நீ கண்டிச்சிருக்க வேணாமா? ஒரு பெருந்தன்மையான இப்போது எடப்பாடி கூட விமர்சிக்கிறார், பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வார்த்தையில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. யாரை பற்றி பேசுறதுன்னு உனக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சி தலைவரை பார்த்து முதலமைச்சரை பொம்மை முதல்வர் செயல்படலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் வார்த்தை என்ன வார்த்தை அது? நீங்கள் வயசு என்ன, முதலமைச்சருடைய வயசு என்ன? நான் ஆதவன் சொல்கிறேன், டே நீலாம் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து திகார் சிறையை பார்த்தவங்கம்மா. நீ வந்து நேற்று முளைச்ச காலா நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் வந்து முட்டாள் முதல்வர். அப்பயே 10 டிஎம்கேக்காரன் உள்ளே பூந்து செருப்பால் அடிச்சுருந்தான்னு வச்சுங்க, அவன் பேசுவான் அந்த வார்த்தையை. ஏன்னா அப்போ இவங்க வந்து நம்ம வன்முறை வேண்டாம், நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம், ஏற்கனவே இவங்க நம்மளை சீன் ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க, எங்களை தடுக்கிறாங்க, முடக்கிறாங்க, எங்கள் வன்முறையை ஏவி விட்டாங்க. இல்லைனா நீ எந்த ஏரியாவில் போய் யார் வந்து இங்கே சவால் வர்றது? இப்போ புரியுதுங்களா? நீ யார் முதல்ல? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம்? ஆதவ தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? குஷியானதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு 4 இந்த லோலாய் மணி, இந்த ராஜ்மோகன் 4 காகிதம் பொறுக்கிங்களை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக நோண்டிகிட்டு இருப்பீங்க. நேற்று ரஜினிகாந்த், நக்கீரன் கோபால்,
எம்ஜிஆர் இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மரியாதை குறைவாக பேசுவீங்க. இது எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துருந்தாக்கா அப்போது அவங்க 200 ஊப்பி இல்லை. மறுத்து பேசினா பொன்ராஜ் போன்றவர்கள், என்னை போன்றவர்கள் மறுத்து பேசினா உடனே இவங்க 200 ஊப்பி.